ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சுஜி. இளவரசி தன்னுடைய அன்பான மகள் ஹாஸ் கிட்ட தன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதையும், நீ நல்ல பொண்ணா வளரணும், உன்னோட செவிலியருக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, உன்னோட அப்பா வேறு திருமணம் செஞ்சாலும் அம்மாவான என் இடத்துல மற்றவங்க இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மகளிடம் கனத்த இதயத்தோட கடைசி நிமிடங்களை கழிக்கிறாங்க இளவரசி. அதோட அவங்க உயிரும் அந்த இடத்துல இருந்து பிரியுது. அன்னைக்கு ஜப்பான்ல ஒரு பழமொழி இருந்துச்சு, 3 வயசுல ஆன்மா இருக்கிறது போல 100 வயசுலும் ஆன்மா இருக்குன்னு. அதை போல ஹாஸும் தன்னுடைய தாயார் சொன்ன எல்லா வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வளர ஆரம்பிச்சா. அதே நேரத்தில் பிரின்ஸ் டொயானரி புஜ்வாரா டெருட்டுங்கிற பொண்ணை 2வதா திருமணம் பண்ணுறாரு. முராசாகி ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவங்க, டெருட் அந்த மாதிரி இல்லை. கடினமான இதயம் கொண்ட டெருட் ஹாஸர் ரொம்பவே கடினமாக நடத்த ஆரம்பிச்சார். சில நாட்களுக்கு பிறகு இளவரசருக்கும் டெருட்டுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதே நேரத்தில் இளவரசி ஹாஸ் படிப்பு, இசை, கவிதை மேலே ரொம்ப ஆர்வம் உடையவளாக இருந்தா. அவளுடைய தந்தை கடிதம், வசனம் எழுதுறதுக்கும் ஜப்பானுடைய கேட்டோ இசை கற்றுக் கொடுக்கறதுலையும் அவளுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். அதனால் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு அவளுக்கு அந்த கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு அரண்மனையில் ஷெரி மலர்களின் திருவிழா நடந்துச்சு. அரண்மனையில் அந்த விழா ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. இளவரசர் ஹாஸ் கிட்ட நீ கோட்சோ இசையில் நிகழ்ச்சி செய்யணும்னு, இளவரசி டெருட் கிட்ட நீ புல்லாங்குழல் வாசிக்கணும்னு கட்டளையிட்டாரு. இதனால் அந்த 2 போட்டியும் அரண்மனையில் நடந்துச்சு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறவு ஹாஸ் ரொம்ப அழகா அந்த நிகழ்ச்சியை நடத்தினதுனால வெகுமதிகளும் அவளுக்கு அதிகமாக வழங்கப்பட்டுச்சு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இளவரசி டெருட் தனது வளர்ப்பு மகனால ஹாஸை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சா. அதனால அவ ஒரு திட்டமும் தீட்டினா. அரண்மனையில தயார் செய்யப்பட்ட மதுபானத்துல அவ சில விஷத்தையும் கலந்து 2 பானங்களா தயார் செஞ்சு தன்னுடைய சொந்த மகனுக்கும் தன் வளர்ப்பு மகளான ஹாஸுக்கும் கொண்டு கொடுத்தா. ஆனா விதி இங்கதான் விளையாட ஆரம்பிச்சது. அவ எதிர்பாராத விதமா அந்த மதுபானத்தை தன்னுடைய வளர்ப்பு மகள் ஹாஸுக்கும், விஷம் கலந்த மதுபானத்தை தன்னுடைய சொந்த மகனுக்கும் கொடுத்துட்டா. இதனால அவ அதிகமா நேசிச்ச தன்னுடைய சொந்த மகனையும் இழந்து போயிட்டா. அதே நேரத்துல இளவரசி ஹாஸ் தனது 13வது வயதுல ஒரு திறமை வாய்ந்த கவிஞராகவே இருந்தா. அன்னைக்கு இருந்த ஜப்பான் பெண்கள்ல ஹாஸ் ஒரு சிறந்த பெண்ணா விளங்கினா. அன்னைக்கு நாராவுல வழக்கத்துக்கு மாறா மழைக்காலமா இருந்துச்சு. இதனால அக்கம் பக்கம் அதிகமான வெள்ள சேதங்களும் ஏற்பட்டுச்சு. அரண்மனை வளாகத்துல பாஞ்ச தசுடா நதி அதிகமான நீரால நீரோடையில அதிகமான சத்தத்தையும் ஏற்படுத்துச்சு. இதனால இரவும் பகலும் தொந்தரவும், நரம்பு கோளாறும் ஜனங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. இந்த வெள்ளத்தோட சத்தத்தை நிறுத்துறதுக்காக பூசாரிகள் சொர்க்கத்துல இருக்க தெய்வத்துக்கு பிரார்த்தனைகளை செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அது எந்த பலனையும் அளிக்கல. கடைசியா அரண்மனையில் இருந்த தலைவர்களும் இளவரசரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அழகான கவிதைகளை எழுதி வாசிக்கிறதன் மூலம் சொர்க்கத்தில் இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். அதன் மூலமா இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு அவங்க அதிகமா நம்பினாங்க. அதன்படி இளவரசர் ஹாஸிடம் இந்த விஷயத்தை தெரிவிக்கப்பட்டது. அந்த நாளும் வந்தது. இளவரசி அதுக்காக ஒரு கவிதையும் எழுத ஆரம்பிச்சா. அவ தன்னுடைய தங்க ஊசினால சின்னதா கரைப்படிந்த ஒரு துண்டு பிரசித்தியில அதை எழுதினா. அதை ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! சொர்க்கத்துல இருக்க அவங்க கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இதனால சந்தோஷம் அடைஞ்ச இளவரசர் ஹாஸுக்கு ஒரு சிறந்த பட்டத்தையும் அந்த நாட்டுல கொடுத்தாரு. அவளுக்கு ஜின்சோஹிம் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால இளவரசர் ஹாஸ் ரொம்ப அதிகமா மதிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டா. இதை சற்று எதிர்பார்க்காத அவளோட இளவரசி டெருட்டால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அவ எப்படியாவது ஹாஸ
மறுபடியும் கொல்லணும்னு திட்டம் தீட்டுறா. அன்னைக்கு நாட்டுல இளவரசர் இல்லாததுனால டெருட் தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட ஹாஸை கொல்லும்படி கட்டளையிடுறான். இதனால வேலைக்காரனும் ஹாஸை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போறான். ஆனா ஹாஸுடைய எல்லா குணங்களும் அறிஞ்ச வேலைக்காரன் ஹாஸை கொல்லதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம ஹாஸை அந்த மலைப்பகுதிகளிலே வளர்க்க ஆரம்பிக்கிறான். திரும்பி வந்த இளவரசர் தன்னுடைய சொந்த மகளான ஹாசிங்கன்னு தன்னுடைய மனைவியான டெருட் கிட்ட கேட்கிறாரு. மனைவி டெருட் ஹாஸ் தவறு செய்து இந்த இடத்தை விட்டு சென்றுட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட இளவரசருக்கு மனது ரொம்ப கடினமா இருக்கு. இந்த துக்கத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. சிறிது காலம் மலைக்கு போகலான்னு வேட்டையாடுதலுக்காக போயிருந்தாரு. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஹாஸோட இனிமையான குரல் கேக்குது. தன் மகள் அங்க இருக்கத கண்டறிஞ்சதும் சந்தோஷமா அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வர்றாரு. இதை கேள்விப்பட்ட இளவரசி டெருட்டுக்கு இந்த விஷயத்தை எப்படி மேற்கொள்றதுன்னே தெரியல. இதனால டெருட் அந்த இடத்தை விட்டு ஓடி போறாங்க. மறுபடியும் இளவரசி ஹாஸ் தன்னுடைய சொந்த அரண்மனைக்கு வர்றாங்க. இளவரசர் தன்னுடைய மகன் இறந்ததுனால அரண்மனையில் இருக்கிற ஒரு தளபதியுடைய குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பி வந்த ஹாஸுக்கு அவனை திருமணமும் செஞ்சு கொடுக்கிறாரு. எத்தனையோ இளவரசிகள் ஜப்பான்ல வாழ்ந்திருந்தாலும் இளவரசி ஹாஸுக்கு இந்த அளவுக்கு முன்னுரிமை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? இப்போதும் ஜப்பான்ல இருக்க புத்தர் ஆலயங்கள்ல ஹாஸோட கைகளினால, அதாவது தங்க ஊசியின் மூலமா தாமர தண்டுகள்ல இருந்து வருகிற அந்த நூல்னால நெய்யப்பட்ட புத்தருடைய உருவப்படங்கள் இப்போதும் ஜப்பான்ல இருக்க கோயில்கள்ல பாதுகாக்கப்படுது.